அல்லது மக்களை சந்திப்பதற்கு தாவேக தலைவர் விஜய் சந்திப்பதற்கு எந்த மாதிரியான முன்னெடுப்பு? இல்ல, உங்க போன வாரமே நான் இதை சொல்லியிருந்தோம். என்னன்னா, கடந்த வாரமே ஹைகோர்ட்ல எங்க சார்பா இப்ப தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் அதுல மென்ஷன் பண்ணியிருந்தோம். என்னன்னா, எங்களுடைய தலைவரின் பிரச்சாரத்திற்காக எங்களுக்கு அனுமதி இன்னமும் எஸ்ஓபி காமன் எஸ்ஓபி டிஃபைன் பண்ணாம இருக்கு, எங்களுக்கான அனுமதி வேண்டும் சொல்லி அதன் அடிப்படையில தான் 10 நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குது. கண்டிப்பாக அடுத்த எஸ்ஓபி டிஃபைன் பண்ணி வந்த பிறகு கண்டிப்பா எங்களுடைய பயண திட்டங்கள் தலைவருடைய பிரச்சாரத்திட்டங்கள் கண்டிப்பா. கரூர் நேரடியாக செல்லாதது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது. நேற்று தலைவர் சந்திச்சிருக்காங்க. எதற்காக செல்லல இந்த மாதிரியான இல்ல நம்ம எல்லா கட்டத்திலையும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் எங்களுக்கான என்னென்ன தடைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் முதல் நாளே கண்டிப்பாக மக்களை சந்திக்க நானும் என்னுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய பொதுச் செயலாளர் அனைவரும் அங்கே கரூருக்கு வெளியிலே காத்திருந்தோம். ஆனால் அதற்கான அனுமதி எங்களுக்கு கரூர் ஊருக்குள்ள செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அதில் கிட்டத்தட்ட 2:30 மணி 3 மணி வரைக்கும் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் தெளிவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கோம். 2:30 3 மணி வரைக்கும் நாங்கள் காத்திருந்தோம். அதற்கு பின்னர் எங்களுக்கு வந்த தகவலின் அடிப்படையில் அனைத்து ரோடுகளும் தடை செய்யப்பட்டது. உள்ளே யாரும் அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது. எந்த கொடி கட்டிய வண்டி, அதாவது தமிழக வெற்றிக் கழகம் கொடி கட்டிய எந்த வண்டியும் வாகனமும் காவல்துறை உள்ளே அனுமதிக்கவில்லை. அனைத்து நிர்வாகிகளும் தாக்கப்பட்டார்கள். அனைவரும் தாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அதான் ஆக்சுவலா சொல்லணும்னா அனைத்து நிர்வாகிகளையும் அங்கிருந்த நிர்வாகிகள் அனைவரும் தாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அதற்கு பின்னால் கிட்டத்தட்ட 2:30 மணி அளவில் எங்களுக்கு முதல்வர் எல்லாரும் நீங்க அந்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நடந்த நாடகங்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு நாடகத்தையும் பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு இடத்தையும் பார்த்திருப்பீங்க. எத்தனை அமைச்சர்கள் உடனே நாடகம் நடத்துகிறார்கள். எங்களுக்கு அந்த இடத்துல உள்ள போறதுக்கான அனுமதியும் வழங்கப்படவில்லை. அதற்கு பின்னர் தான் போஸ்ட்மார்ட்டம் உடனே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தகவல் வந்தவுடன் கண்டிப்பாக இதில் அடுத்த கட்டமாக எங்களுக்கு இங்கே எந்த இடத்திலும் நீதி கிடைக்காது. ஏன்னால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு காவல்துறை மீது. ஏன்னா எங்களுக்கு எங்கேயும் நீதி கிடைக்காது, உயர்நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் என்று உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அன்னைக்கு நீங்க இதே பத்திரிகையாளர்கிட்ட நாங்கள் சொன்னோம், நீதிமன்றத்தில் தான் முறையிட முடியும், நாங்கள் கண்டிப்பாக முறையிட்டோம். அதுக்கு அடுத்து நடந்த நிகழ்வுகளையும் பார்த்திருப்பீங்க. இவர்கள் எல்லாம் என்ன நினைச்சார்களோ அது கண்டிப்பாக நடக்காது. இவர்கள் எல்லாம் கட்சியை முடக்கணும், இல்லை எல்லாத்தையும் முடக்கணும்னு நினைச்சாங்க, அது கண்டிப்பாக நடக்காது. மக்கள் கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், 100% நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த மொத்த இன்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு மக்கள் அனைவருக்கும் தெரியும். இதில் ஒன்றும் நாங்கள் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எங்களுக்கான ஒரே துக்கம் 41 பேர் எங்களுடைய சொந்தங்கள், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய சகோதரிகள், குழந்தைகள் பலியானது மட்டும்தான் மிகப்பெரிய துக்கம். அது கண்டிப்பாக எந்த காலகட்டத்திலும் அதை மீள முடியாத துக்கம். மற்றபடி இதில் யாருக்கும் எந்த நெருக்கடியும் கிடையாது, யாரும் எங்களை நெருக்கடியும் கொடுக்க முடியாது. அதற்கெல்லாம் பயந்து யாரும் இங்க இல்லை. ஒரே ஒரு விஷயம், இந்த 41 பேருடைய மரணம் மட்டும்தான் எங்களை கடுமையாக பாதிக்குது. மற்றபடி இதுல எந்த விஷயத்திலும் எந்த இடத்திலும் எந்த ஒரு நொடியிலும் யாருக்கும் எந்த தொழிலும் இல்லை. நாங்கள் கண்டிப்பாக இதை விட பெரிய நெருக்கடியெல்லாம் எதிர்கொள்ள நம்ம மனதிடத்துல இருக்கோம். ஆனா ஒண்ணு இந்த 41 பேருடைய உயிரிழப்பு மட்டும்தான். இல்ல, இப்ப நீங்க காத்திருந்து அனுமதி கிடைக்கலன்னு சொல்றீங்க. உங்களுடைய வாகனத்தை போலீசார் தடுத்து உங்களை அனுமதிக்கலையா, இல்ல நீங்க போலீஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டீங்களா போறதுக்கு? இல்ல அது நான் உச்சநீதிமன்றத்துல சொல்லியிருக்கோம். நான் என்னன்னா இதோட இந்த கரூர் சம்பந்தப்பட்ட நீங்க எதுவும் இதுக்கு மேலேயே நம்ம பேச வேண்டாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் கண்டிப்பாக இதை தொடர்ந்து சிபிஐ இடத்துல எங்கள்கிட்ட என்னென்ன ஆதாரங்கள் இருக்கிறத கொடுப்போம், எல்லாமே கொடுப்போம். நேற்று வந்தவர்கள் நிறைய பேர் பேசியிருக்காங்க, அந்த வீடியோ நிறைய பத்திரிகைகள் எடுத்து போட்டிருக்கீங்க. என்ன நடந்ததுன்ற உண்மை எல்லாருக்கும் தெரியப்பட வேண்டதான் எங்களுடைய விருப்பம். இதுல எந்த விதத்திலும் எந்த தொய்வும் எந்த இடத்துலயும் இல்ல. ஒண்ணு அந்த 41 பேர் உயிரிழந்தது மட்டும்தான், எந்த இதுவும் கிடையாது. அடுத்த கட்டத்துக்கு நாங்க நோக்கி இல்ல அது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் கருத்துக்கள் இல்ல அது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் விரைவில் வரும். கட்சி கூட்டத்துக்கான அழைப்பு வந்திருக்காங்க. இதுவரைக்கும் எங்களுக்கு அழைப்புகள் வரவில்லை. நன்றி. ஏன்னா முதல் கூட்டம் நிர்வாக கூட்டம் நடைபெற்றிருக்குது, அதுதான் பத்திரிகை சந்திச்சோம். மற்றபடி அடுத்தடுத்த விஷயத்துக்கு தேர்தல் சின்னம் இல்ல அதுக்கெல்லாம் டைம் இருக்கு. கண்டிப்பாக எங்களுடைய தலைமையில் தலைவர் சார்பாக இல்ல மக்கள் சந்திப்பு சார்பாக உயர்நீதிமன்றத்தில் அந்த எஸ்ஓபி டிஃபைன் பண்ணி வந்த பிறகுதான், ஏன்னா அதுக்கப்புறம் தான் அனுமதி கொடுக்கணும், ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கணும் உயர்நீதிமன்றத்தில் அந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் மற்ற பொலிட்டிக்கல் நிகழ்வுகளுக்கு அனுமதி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக காத்திருக்கோம். அது முடிந்தவுடன் உடனடியாக தொடங்கப்படும். ஏன்னா ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் தான் இவர்கள் இஷ்டம் போல எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா திரும்ப சொல்றதுக்கு என்ன இருக்கு, கரூர்ல 67 போலீஸ் மேல இருந்தாங்களான்னு எனக்கு சந்தேகம் தான். உங்க எல்லாருக்கும் சந்தேகம். எவ்வளவு போலீஸ் இருந்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்.
இன்னைக்கு அவங்களால எத்தனை பேர் எந்தெந்த இடத்துல டிப்ளாய் பண்ணாங்கன்ற லிஸ்ட் அவங்களால கொடுக்க முடியுமா? எதையுமே நீங்க எல்லாம் வந்து அவர்கள் ஒவ்வொருத்தரும், அதாவது முதல்வர் உட்பட என்னென்ன பிரஸ் மீட்ல என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே சாட்சியங்கள், பொதுமக்கள் முன்னாடி இருக்கிற சாட்சியங்கள், எல்லாத்துலயும் என்னென்ன சாட்சியங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஏன் போஸ்ட்மார்ட்டம் நாங்க வந்து 1:45 ஸ்டார்ட் பண்ணோம்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. அப்ப 3:10 முதல்வர் வந்தப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்ட 1.5 மணி நேரம் தான் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்களா ஒருத்தருக்கு? அதுக்குள்ள அவங்க ரிப்போர்ட் முடிச்சிட்டாங்களா? இது மாதிரி பல கேள்விகள். 3:15 மணிக்கு முதல்வர் 3:10 வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல முதல்வருக்கான மலர் வளையம் அங்க வைக்கிறாங்க. சோ அப்போ 1 மணி நேரம் கூட போஸ்ட்மார்ட்டம் பண்ணலையா? சோ இதற்கான பல கேள்விகளுக்கு விடை காலம் தான் பதில் சொல்லும். விசாரணை நடந்துட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் தலைமையில் ஒரு நீதிபதி நியமிக்கப்பட்டிருக்கார். அதனால இது சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம தாமதமா வந்ததை பத்தி அதை பற்றி நீங்க யோசிக்கிறீங்களா? இது இல்ல வரக்கூடிய காலங்களை தவிர்ப்பீங்களா? பத்திரிகையாளர் அனைவருக்கும் தெரியும் இந்த கேள்வியை. நீங்க நிறைய டைம் நீங்களே 1 மாசம் விவாதிச்சிட்டீங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். இதுல இருந்த பெரும்பாலானோர் அன்னைக்கு எங்களோட டிராவல் பண்ணீங்க. தாமதத்துக்கு என்ன நீங்க தெரியும். அதாவது கிட்டத்தட்ட 2500 டூ வீலர் தலைவருடைய வாகனத்தை சுற்றி இருந்தது. அதை தடுக்க உங்களுடைய வாகனங்களையும் சேர்த்து, ஏன்னா நீ எங்க காலதாமதம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். 1 மணி நேரம் டிராவல் பண்ணக்கூடிய இடத்துக்கு 7 மணி நேரம் ஆகுது நாங்க எங்களுடைய வாகனங்கள் மூவ் ஆகிறதுக்கு. இதுல நான் தான் முன்னாடி போய் எல்லாரையும் தடுக்கிறதுக்கும், உங்க வாகனங்களை திருப்பி விடுறதுக்கும், அங்க இருந்த டூ வீலர்களும் திருப்பி விடுறதுக்கு. பொது வெளியில நாங்க கண்ட்ரோல் எடுத்து பண்ண முடியுமா? இப்ப இங்க இருக்கிற சாலை இருக்கு. இந்த சாலையில நாங்க போய் தடுப்புகள் அமைத்து நாங்க போய் இந்த வாகனத்தை இப்படி போன்னு சொல்லுமா? காவல்துறை தான் செய்ய முடியும். எதுக்கு நாங்க காவல்துறை போய் ஒரு விஷயத்துக்கு அனுமதி கேட்கிறோம், ரூட்லாம் சொல்றோம்? இது காவல்துறை தான் பண்ண முடியும். இப்ப ஒரு நிகழ்ச்சி இப்போ எங்களுடைய அரங்கிலையோ இல்ல வெளியே அரங்கிலையோ நடக்குது, அரங்கிலையோ மாநாட்டிலோ, அது எங்களுடைய பிரமிசஸ். அந்த இடத்துல நாங்கள் எப்படி வேணாலும் நாங்க தடுத்துக்கலாம். மீடியா அங்க இருக்கணும்னு. பொது இடங்கள்ல அது பப்ளிக்கோட இடம். அதுல நாங்க எப்படி தடுப்புகள் அமைக்க முடியும்? யார் எங்க போகணும்னு சொல்ல முடியும்? என்ன பண்ண முடியும்? சோ அங்க எதுக்கான டிலேன்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும். எந்த இடத்துலயும் காவல்துறையோ இல்ல அங்க இருக்கிற லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனோ எதுவுமே வந்து அங்க இருக்கிற டிராபிக்கையும் சரி பண்ணல. அதனாலதான் டிலேன்றது எல்லாருக்கும் தெரியும். காவல்துறை அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு வந்த உடனே விஜய் அவர்கள் பாராட்டினதும் காவல்துறை தான் அப்படின்ற ஒரு இல்ல. நீங்க தலைவருடைய பாராட்டு எதற்குன்னா, எங்கேயும் இல்லாதபடி அந்த இடத்திற்கு வேகமாக எங்களை கொண்டு வந்து நிறுத்தியது காவல்துறை, தலைவருடைய வாகனத்தை. எங்களுக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. இது எல்லாத்திற்கும் தானே. ஏன்னா இந்த இடத்துல வேகமா எங்களுடைய தலைவர் வாகனத்தை அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு நிறைய இடத்துல ஏன் வந்து நீங்க முன்னாடி நிப்பாட்டல அப்படின்னு கேட்டாங்க. முன்னாடியே காவல்துறையே காவல்துறை தானே எங்களை கொண்டு வந்து எங்களுடைய தலைவருடைய வாகனத்தை அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க. காவல்துறை தானே வேகமா கொண்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டினது. சோ அந்த இடத்துல ஏன் நிப்பாட்டினாங்கன்னு அவங்க தான் விடை சொல்லணும். சோ அந்த நிப்பாட்டினதுக்காக எங்களுடைய தலைவர் ஏன்னா இவ்வளவு வேகமா எந்த மாவட்டத்தில் இல்லாத அளவுக்கு இந்த மாவட்டத்தில் இவ்வளவு வேகமாக காவல்துறை அனைவரும் சேர்ந்து நம்ம வாகனத்தை இங்க வந்து நிறுத்தி இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி தான் மேலே ஏறியவுடன் நன்றி சொன்னார். அதற்கு பின்னால் என்ன நடந்துச்சுன்னு நீங்க எல்லாம் பாத்தீங்க. இல்ல கண்டிப்பா அது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் அறிக்கைகள் கண்டிப்பாக வரும். இப்ப நிர்வாக கூட்டம் இப்பதான் முடிவடைந்திருக்கு. நிறைய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அது தலைவருடைய ஒப்புதலுக்கு பின்னர் புகைப்படங்கள் எதுவுமே வெளியாகல. இல்ல அது தனிப்பட்ட சந்திப்பு. இதுல எதையும் அதான் நான் சொல்றேன். இது எங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு துக்கம். அதனால நாங்க இது எதையுமே பொலிட்டிசைஸ் பண்ண விரும்பல. எதற்காக பேசலன்னா நாங்க இதை வைத்து இவங்களுடைய மரணத்தை வைத்து நாங்க பேசி பொலிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து இப்ப வரைக்கும் 41 பேரும் வந்து எங்களோட இருக்கிறாங்க. அதனால நாங்க அனைத்து மக்களும் இருக்காங்க. அவங்களுடைய மரணங்களை வைத்து நாங்க பேசியோ பொலிட்டிசைஸ் பண்ணியோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மக்கள் எங்களோட இருக்காங்க. அதனால இதை சம்பந்தப்பட்ட அந்த நிதியை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அது நாங்க அதுல உள்ள அவங்களுடைய குடும்பத்திற்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால வந்து கவர்மெண்டே அவங்களுடைய குடும்பத்துல வேற ஒருத்தருக்கு தான் பணம் அமைச்சிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட நீங்களே போய் கேட்டுக்கலாம். இல்ல பொதுச்செயலாளர் தலைமையில் நடந்த கூட்டம். இதோட முடிவுகள் அனைத்தும் எங்களுடைய தலைவருக்கு போகும். தலைவருடைய அனுமதி பெற்ற பேரில் என்னென்ன அறிக்கைகள் எப்படி பண்ணணும் இருக்கும். கண்டிப்பாக அடுத்த அறிவிப்புகள் வரும். நன்றி. 2000 வாகனம் வந்துச்சு, டூ வீலர்ஸ் வந்துச்சுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசும்போது இது வந்து கட்டுப்படுத்த முடியாத கூட்டம், இது கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு இல்ல இதுல எதை வச்சு அப்படி சொல்றாருன்னு தெரியல. அதாவது இது என்ன கட்டுப்பாடற்ற குற்றம், கட்டுப்படுத்த முடியாத குற்றம்? காவல்துறை எதுக்கு இருக்காங்க? அப்ப காவல்துறையினால கட்டுப்படுத்த முடியாதுன்னு அவர் ஒத்துக்கிறாரா? எவ்வளவு காவல்துறை அங்க டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க? எதுக்காக லத்தி சார்ஜ் பண்ணாங்க? லத்தி சார்ஜோட செய்திகள் முதல்ல பல பத்திரிகைகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த செய்தி ஒரு துளி அளவுல எங்கேயும் வரல. லத்தி சார்ஜோட செய்தி வந்து முதல்ல நேஷனல் மீடியாலே வந்துச்சு. இங்க இருக்கிற பல மீடியாக்கள் உடனே வந்துச்சு. எங்கேயாவது ஒரு அமைதியான கூட்டத்தின் மேல லத்தி சார்ஜ் நடந்திருக்கா? லத்தி சார்ஜை பத்தி வந்துச்சுல்ல. ஏன் லத்தி சார்ஜ் பண்ணணும்? ஒரு அமைதியான இருக்க கூட்டம், பெண்களும் குழந்தைகள் இருக்கிற இடத்துல எதுக்கு லத்தி சார்ஜ் பண்ணணும்? அது சம்பந்தமா ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம்.
ஹியூமன் ரைட்ஸ்லயும் அனுப்பிச்சிருக்கோம். இது எல்லாத்திற்குமான விடை கண்டிப்பா விசாரணை இந்த முடிவு. இடைப்பட்ட காலத்துல லத்தி சார்ஜ் நடந்துச்சுன்னு நீங்க தானே பத்திரிகையில போட்டீங்க, அதோட வீடியோவோட போட்டீங்க லத்தி சார்ஜ் நடந்தது. அப்புறம் இல்லன்னா என்ன? இந்த இடைப்பட்ட காலத்துல அதிமுகவினுடைய பொதுக்கூட்டங்கள்ல தாவேக்காவுடைய கொடிகள் பறந்ததா வந்து எடப்பாடி அவர்களே அதை இல்ல நிறைய விஷயங்கள் இந்த ஒரு மாதத்துல பத்திரிகையாளர் நிறையவரும் எல்லாரும் இல்ல நிறைய விமர்சகர்களும் நாங்க அமைதியாக இருந்தோம். பட் நீங்க எல்லாம் எங்க சம்பந்தப்பட்ட பல விமர்சனங்கள் பல விவாதங்கள் நீங்க நடத்துறீங்க. அது எல்லாத்துக்கும் இப்ப கடைசியில ஏன்ட்ட கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்லுங்கன்னா கண்டிப்பாக எங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாதத்திற்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ நான் அன்னைக்கே சொல்லிட்டோம். அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு மாதத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் இப்போ வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. நாங்க அமைதியா இருந்தோம், நீங்க எல்லாம் விவாதம் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா நாங்க எங்க பேசுவோம்? கொடியை பார்த்து எடப்பாடி அவர்கள் வந்து பல விஷயத்துல நான் ஒரே வரியில இதை பதில் சொல்லணும் முடிவு பண்றேன். ஏன்னா திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் வருது. ஒரு மாசத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் எங்கள் கட்சியில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை கண்டிப்பா தெரிவிக்கிறோம். உங்களை கடுமையா விமர்சனம் செஞ்சிருந்தாங்க இந்த ஒரு மாசம். உங்களுடைய விளக்கம் எதுவும் அதை பற்றி இல்ல அண்ணன் எல்லாத்தையுமே சொன்னாங்க. சம்பவ இடத்துல 2ஆம் கட்ட தலைவர்கள் போய் பார்க்க அனுமதி தரல. நான் வந்து பர்சனலா திருச்சி போற ஹைவேல தான் ரூம் போட்டு தங்கியிருந்தேன். இது லீகல் பேட்டில் பொலிட்டிக்கல் பேட்டில் வரும்பொழுது இது லீகல் பேட்டில் போய் நாம நகர்ந்துட்டோம். 2 விஷயம் தான். ஒன்னு ஜஸ்டிஸ், இன்னொரு பீஸ் இஸ் தி அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் ஜஸ்டிஸ். அப்ப அமைதியா இருக்கும் பொழுது அவதூறுகள் அடிகள் எல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் தாங்கி தான் அரசியல் நம்ம செய்யணும். இந்த மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படணும். தலைவர் நீதி வெல்லும் சொன்னது கூட அதுதான். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படணும். அதற்கான ஒரு அமைதியான பாதையில நாம் இன்னும் இந்த பாதை தான், இந்த அமைதி ரூட்ல தான் நீதியை போய் தொடும். அதற்காக தான் நாங்க அமைதியா. கட்சியினுடைய தலைவர் தவிர்த்து பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அவர்கள் வந்து தலைமறைவா இருந்தாங்க அப்படின்ற ஒரு பெரிய திரும்ப சொல்றேன். இதுல பெரும்பாலான பத்திரிகைகள் என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. யாரும் தலைவர் இல்லை. நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவில்லை. எங்கேயும் போக இது எந்த நிர்வாகம் போகல. நீங்க அதனாலதான் எங்களுடைய திரு ராஜ்மோகன் அவர்களையும் வந்து நீங்க எல்லாம் இது நிறைய பேர் கேட்டாங்க. இல்ல எங்கேயுமே யாரும் தலைமறைவாக இல்லை. நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவில்லை. அது மட்டும் தான். என்னன்னா நாங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு ஒண்ணு அந்த 41 பேரை பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய எல்லா நிர்வாகிகளுடைய ஒரு இதா இருந்துச்சு. அதை நோக்கி தான் நாங்களுடைய திட்டமிடல் இருந்துச்சு. மற்றபடி எதுவுமே இல்லை. நீங்க அந்த ஒரு வாரத்தில் பார்த்திருப்பீங்க. இவங்க எல்லா முயற்சிகளையும் செய்து எங்களை முடக்க வேண்டும், கட்சியை முடக்க வேண்டும் எல்லாம் பண்ணாங்க. அது எல்லாமே வந்து 2 வாரத்துல எல்லாமே உச்சநீதிமன்றம் மூலமாக தவிடுபடியா இருக்குது. எதையுமே நீங்க வந்து எந்த விஷயமும் எங்களை ஒரு நொடி கூட எங்களை எதுக்கும் நாங்க பயப்படவும் இல்லை. அது எதுவும் எங்களை தடுக்கவும் முடியாது. மீண்டும் பல கட்ட வீரியத்தோடு எங்களுடைய கட்சியும் எங்களுடைய தலைவரும் எல்லாமே செயல்பாடுகளும் இருக்கும். இதுல எந்தவித தயக்கமும் இல்லை. விமர்சனம் பொறுப்பாளர்கள் முழுமையா நியமிக்கல அப்படிங்கிறது எல்லாமே 1.5 ஆண்டுகள் இல்ல. இது எல்லாமே வந்து இந்த ஒரு மாசத்துல நீங்க எல்லாம் விவாதித்த பல விஷயங்கள் இதுவும் ஒண்ணு. எல்லா எலெக்ஷனும் முடிஞ்சு, அதாவது கட்சியோடைய எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு ஒவ்வொரு நிர்வாகிகளும் அனௌன்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் மூலமா தான் மாவட்ட செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்புறம் என்ன நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டாங்க? பல இடங்களில் வட்டம் நகரம் அந்த பொறுப்புகள் இல்ல எல்லாம் வந்து தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்ததான். இது எங்க இருந்து இந்த விமர்சனம் வந்துச்சு? எல்லாம் அந்த ஒரு மாசத்துல உங்களுக்கான ஒரு ரூமர்ல இதுவும் ஒண்ணு. இதையும் பல கட்டத்துல விவாதிச்சுட்டீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் இல்லை. எல்லாம் அந்த ஒரு மாசத்துல விவாதிச்சது எல்லாமே வந்து இதற்காக நாங்கள் பதில் சொல்ல முடியாது. மாவட்ட செயலாளர் இல்ல அது ஒரு சில மாவட்டங்கள் மட்டும் தான். மாவட்டம் பிரிக்கிற தேர்தலுக்கு வந்து 6 மாத காலங்கள் தான் இல்ல. அந்த மாதிரி சமயத்தில் வந்து இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கோம். எல்லாமே பொறுப்பாளர்கள் வச்சு அதுக்கான நியமனங்கள் எல்லா வேலைகளும் தேர்தல் வேலைகளும் அந்தந்த மாவட்டங்களில் பொறுப்பாளர் மூலமா நடந்துட்டு தான் இருக்கு. எந்த மாவட்டத்திலும் எந்த வேலையும் நடக்காம இல்லை. எல்லாமே பொறுப்பாளர் மூலம் நடந்துட்டு தான் இருக்கு. என்ன மாவட்டம் பிரிக்கிறதுனால ஒரு சில மாவட்டங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கிறதா, ஒரு சில மாவட்டங்களுக்கு அது விரைவில் எங்களுடைய பொதுச்செயலாளர் அறிவிப்பு இருக்கும். நன்றி.